இந்த பாப்பா நல்லா தூங்குது. இவ வேற இந்த முத்து மாலையை போட்டு அவளை யாராச்சும் காப்பாற்ற வரணும்னு வேண்டியிருக்கிறா. அது மட்டும் நடந்துச்சு, அவளை காப்பாற்ற வரவங்களை கொன்னுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இந்த பாப்பாவை கொன்னுட்டு இவக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை நான் எடுப்பேன். இந்த பாப்பா சின்ன பாப்பா, ஆனால் புத்திசாலி பாப்பா. இவகிட்ட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பிள்ளை இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்குது. அதுங்காட்டியும் நம்ம அந்த நம்மளோட ரூமுக்கு போய் அந்த மந்திரம் தந்திரம் எல்லாமே பண்ணி வைக்க வேண்டியது தான். அந்த மந்திரம் தந்திரம் ஒர்க் ஆகலைன்னா அந்த பூசாரியே நான் சும்மா விட மாட்டேன். அந்த பூசாரினால தான் இந்த பொண்ணோட சக்தி எனக்கு கிடைக்க போகுது. அந்த சக்தி மட்டும் கிடைக்கலன்னா அந்த பூசாரியை நான் அழிச்சிருவேன். அந்த பூசாரியை விட எனக்கு ரொம்ப சக்தி அதிகம். இந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எடுக்கணும். அப்போ தான் இந்த குழந்தைய கொன்று இவளோட சக்தியெல்லாம் நமக்கு எடுக்க முடியும். இவளோட சக்தியெல்லாம் எனக்கு வரட்டும். இதில் நமக்கு எனிமியா எந்த ஆன்மா எந்த சக்தியும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா என்னால் அந்த சாமியாரே அழிக்க முடியாது. சாமியார் அழிஞ்சிருவான், கூட சேர்த்து நானும் அழிஞ்சிருவேன். விடமாட்டேன். பூசாரி சொன்ன பேச்சை மீற மாட்டான்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவனும் நானும் ஒன்றாமே இருந்தோம்ல, அதனால் அவன் நமக்கு துரோகம் செய்ய மாட்டான். சப்போஸ் இத்தனை வருஷமே ஆயும் துரோகம் பண்ணானா நாங்கள் 2 பேருமே அழிஞ்சிருவோம். நல்ல சக்தி வந்தாலும் சரி, கெட்ட சக்தி வந்தாலும் சரி, ஏன்னா அவளை அழிக்கவும் முடியாது. நல்ல சக்தி வந்துச்சுன்னா என்ன அவனை அழிக்க முடியாது. அவன் இவ்வளோ நாள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது பொய்யா உண்மையா நான் தெரிஞ்சுக்கணும். இந்த பொண்ணை கொல்லணும்னா அவனோட ஹெல்ப்பும் தேவை. ஆமால இவளை காப்பாற்றுற வரவங்களோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு புல் வரும்னு சொன்னால நம்மளோட ஃப்ரெண்டு பூசாரி, நம்ம கேமராவில் பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்? இங்கே கேமரா இருக்கு, பார்ப்போம். ஓஹோ, இவங்க தான் இவளை காப்பாற்ற வர போகிறாங்களா? உங்களுக்கு நான் தடைகள் எல்லாத்தையும் ஏற்படுத்துறேன். அதுக்கு நம்ம சக்தியை பயன்படுத்தணும். அதுக்கு நம்ம சக்தியை வர வச்சு அவங்கள இங்கே வர வைக்காம முடியணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சக்தி சாமியார் தான் இவளுக்கு இந்த செயின் கொடுத்தான். இந்த செயின் என் கைக்கு வரணும். இப்போ இவ தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம எடுத்தோன்னா கழுத்துலேருந்து அந்த செயினை எடுத்தோன்னா அவள் எரிஞ்சிப்பா. அதுக்கப்புறமேட்டு நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிடும். ஏன்னா அவள் ரொம்ப புத்திசாலி. நம்ம யாருன்னு அவள் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருவா. அதனால் நம்ம இதே மாதிரி ஒத்த கால் பாட்டியாகவே இருக்க வேண்டியது தான் அவளுக்கு. இந்த நல்ல சக்தி பூசாரி எனக்கு இந்த செயின் கொடுத்ததுனால அந்த நல்ல சக்தி என்னோட கெட்ட சக்தியால் தொட முடியல. அவளே எடுத்துக்கிட்டா மட்டும்தான் உண்டு. நம்மளும் மீறி எடுக்க போனோன்னா நமக்கே ஆபத்தாயிடும். நான் இதை யோசிக்கவே இல்லை. நான் மறந்தே போயிட்டேன்ல. ஆமாம், நம்ம மறந்தே போயிட்டோம். சரி, நம்ம மந்திர சக்தியை வச்சு அவங்க நம்மளோட நம்ம ப்ளூ வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு தடைகள் ஏற்படுற மாதிரி நம்ம ஒரு சக்தியை கிரியேட் பண்ணுவோம். ஒத்த கால் பாட்டி சக்தியே வரட்டும்.
நம்ம சக்தியை வர வச்சாச்சு. அவங்களாலையும் இப்போ இங்கே நம்ம வீட்டுக்கு சரியான வழியில் வர முடியாது. அங்கே நிறைய தண்ணியை போட்டு சுறாலாம் போட்டு அவங்கள வர விடாமல் நான் பண்ணுறேன். வர விடாமல் பண்ணி எப்படியோ அவங்க வந்துடணும். அதே மாதிரியே நான் போட்டிருக்கேன். என்னோட மந்திர சக்தியை அவங்க வரக்கூடாது, ஆனால் வரணும். எப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி இங்கே வந்து உடனே நான் அவங்கள கொல்லணும். இதுக்கு நடுவில் அந்த நல்ல பூசாரி வந்தான் முடியவே முடியாது. நம்மளோட சக்தி எல்லாமே அவன் உறிஞ்சிருவான். இதுவே நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம பூசாரி வந்தா நம்ம நல்ல பூசாரி வந்தால் 2 பேர் சக்தியும் சேர்த்து அவன் மேலே ஏவி விடும் போது பெரிய சக்தியாக மாறி அந்த நல்ல பூசாரியாக அழிச்சிரும். இதுதான் என்னோட பிளானு. இது மட்டும் சொதப்பிச்சு என்னோட வாழ்க்கையே கோவிந்தா ஆயிரும். இந்த பொண்ணுக்கு இருக்கிற சக்தி எனக்கு கண்டிப்பாக வேணும். இந்த நல்ல பூசாரி மட்டும் வந்தான் நம்ம எல்லா பிளானையும் கெடுத்து விட்டுருவான். அதனால் அவன் வரவே கூடாது. அவன் வராமல் நம்ம தடுக்கணும்னா அதுக்கு எந்த மந்திரமும் இல்லை. அவ்வளோதான். நம்மளோட ஜண்டா கடவுளாக பார்த்து நமக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் உண்டு. அப்போ தான் இந்த குட்டி பொண்ணோட சக்தி எனக்கு வரும். அப்படி வந்தாதான் உலகத்திலேயே நான் தான் கடவுளுக்கு சமம். நான் கடவுளுக்கு சமமாக ஆயிருவேன். இவங்க மட்டும் வந்தா அவ்வளோதான். நம்ம பிளானை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடுவாங்க. இவங்க வந்து இவங்களை காப்பாற்ற வரவங்க நல்ல சக்தி வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா ஐயோ அதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லையே. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ எனக்கு வேற ரொம்ப பயமாக இருக்குது. கடவுளே, இது ஏதாச்சும் வழி இருக்குதா? டா டா ஜண்டா கடவுளே, எப்படியாச்சும் அவங்க வந்தே தீரணும். அவங்கள நான் கொல்லணும். அவங்கள கொன்னுட்டு நான் இவளோட செயினை நான் எடுத்துப்பேன். அது மட்டும் நடக்கலைன்னா ஜண்டா அவ்வளோதான். ஜண்டா நான் அவ்வளோதான். அவங்க அந்த நல்ல சக்தி நம்மளை விட பெரிய சக்தியாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஐயோ, அந்த நல்ல சக்தி பெருசாக இருக்கக்கூடாது. எக்ஸ்பெக்ட் பெருமாள், துர்கா, லக்ஷ்மி, வேற யார்? சிவன் தான் ஃபஸ்ட்டு. இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவ்வளோதான். பெருமாள் செகண்டு, துர்காதேவி தேர்டு, 4th முருகர். இவங்கெல்லாம் இருந்தால் அவ்வளோதான். எப்படியோ அவங்க நல்ல சக்தியோடு தான் வருவாங்க. ரொம்ப வீக்காக எடுத்துகிட்டு வரணும். ரொம்ப வீக்கான கடவுள் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம். அவங்க தோற்றுருவாங்க, அவங்கள சுற்றுருவாங்க. நம்ம நல்ல பூசாரி இறந்துருவான். அப்புறம் நானும் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் நல்லா இருப்போம். கொஞ்ச நாள் கழித்து அவனை கொன்று அவனோட சக்தியெல்லாம் என்னோடய ஃப்ரெண்டோட சக்தியெல்லாம் நான் எடுத்துப்பேன். சக்தியை எடுத்து மீண்டும் சக்தியை வாங்கி நான் கடவுளுக்கு சமமாக ஆக போகிறேன். சிவனுக்கு மேலே நான் ஆக போகிறேன்.